கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 1வது அதிகாரம் 25வது வசனத்தை தியானிக்கிறோம். கொலோசியர் 1:25 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்துடுவோம். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் வந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மாற்றம் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வான பூமியும் யாவையும் மாறிடும், நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும், நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, வந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, வந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் அறிந்திடேன். உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் அறிந்திடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை விருத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை விருத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. பான் வேலியுமோ பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணல்லவா. பான் வேலியுமோ பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணல்லவா. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். வசனத்துக்குள்ள போகிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 25வது வசனம். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய வேத வசனத்தின் பரிபூர்ணமாய் தெரியப்படுத்திருக்கு. பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டேன். எல்லாம் மறைக்கப்பட்டது செய்ய ஒருத்தர் மூலமாக இது வெளிப்படுகிறது. யார் அது அப்படின்னா, இங்க நம்ம பவுல் மூலமாக பல சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். யாருக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார்? கொலோசி சபைக்கு. இந்த சபை மக்கள் ஒரு பாடுகள் வழியாக போகிறாங்க. இப்ப விக்கிரகத்தை விட்டுட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு திரும்பிட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. அவர்களை எங்க கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது வசனத்துல ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திற்கு பங்கு அடையிறதுக்கு. அப்ப ஆதி காலம் உலகம் உண்டாடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு பாதையை வச்சுட்டார். அந்த பாதையை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, பல வகையான காரியங்கள் இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 18வது அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 18:2. எரேமியா இது போலதான் ஒரு பாடுகள் வழியாக போகிறார்.
சபைக்குள்ள பாடு இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கு, வேதனைகள் இருக்கு. அப்ப ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். நான் யார்ங்கிறத காட்டுறதுக்கு எரேமியாவே கெட் அப், எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். வாசிப்போம். எரேமியா 17வது அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து. ஏன் எழுந்து? படுத்துக்கிட்ட கிடக்குற. ஏன் படுத்துக்கிட்டு இருக்க? பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள். அப்ப நீ படுத்துக்கிறதா இது உனக்கு புரியாது. எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தையை வந்து நீ அங்க போனா தான் நான் யார் அப்படின்னு தெரியும். எங்க போனோம்? குயவனுடைய வீட்டுக்கு. அப்ப அவன் என்ன செய்து கொண்டு இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது வசனம். குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். திரிகையிலே வணைந்து கூட பெரிய சக்கரம் இருக்கும், பெரிய சக்கரம். அந்த சக்கரத்தை மேல ஒரு களிமண்ணை வச்சு அந்த குயவன் தன் கைகள் அந்த களிமண்ணை வச்சு அப்படியே வணைஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த இடத்துக்கு போகும்போது அவன் வணைந்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு தேவன் நம்மளை வணைந்து கொண்டிருக்கிறார். நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நோக்கம். அந்த திட்டமும் நோக்கமும் நிறைவேறுவதற்காகத்தான் நம்மளை சபையில வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? சபையில வைத்த நோக்கம் என்னன்னா, ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு உங்களை உண்டாக்குனாரோ, உருவாக்குனாரோ, அதை நம்ம பார்க்கணும். அப்ப இதற்காக அவர் வணிந்து கொண்டிருக்கிறார். நோக்கம் நிறைவேறும். அவர் கையில் என்ன இருக்கிறது? களிமண் இருக்கு. களிமண். இந்த களிமண் களிமண்ணாகவே இருக்கக்கூடாது. எப்ப குய வேண்டிய கைக்கு வந்துருச்சோ அது ஒரு வெசலாக மாறணும். நான் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சாத்தனுடைய கரத்துல ஒரு அவமானத்தின் பாத்திரமாக இருந்தது. ஆனா ஆண்டுடைய கரத்துக்கு வந்த பிறகு ஒரு குயவன். நான் களிமண். ஏன் களிமண்? அந்த களிமண்ணா வளையற தன்மை விட்டது, வளையும். அந்த குயவன் என்ன நோக்கத்தோடு அதை வணைகிறாரோ அது வணைந்து கொண்டு. சரி, ஒரு ஆடு மேய்ப்பன். அந்த ஆடு மேய்ப்பனுடைய கரத்தில் இருக்கு. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆட்டுக்கு தேவை புல். மேய்ப்பனுக்கு தெரியும் ஆட்டுக்கு எங்க புல் இருக்குன்னு தெரியும். ஆட எங்க இளைப்பாற வைக்கணும்னு மேய்ப்பனுக்கு தெரியும். கண்ட இடத்துல விட முடியாது. அப்ப அது அமர்ந்த தண்ணியில இடத்துல உட்கார்ந்து அது அப்படியே ஆசை போட்டுக்கிட்டு இருக்கும். ஆசை போடும்போது அதுக்கு பயங்கர சந்தோஷம். அங்கிருந்து மெய்ப்பண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆடை, என் ஆடு எல்லாம் நல்லா இருந்துச்சு, அமர்ந்து இருக்குது, ரெஸ்ட் எடுக்குது, இது அசை போட்டு கொண்டிருக்கு. அதுபோல ஆண்டவர் நம்மளை ஒரு ஆடாக பார்க்கிறார், இங்க களிமண்ணாக பார்க்கிறார். வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? ஏசாயா 64வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. சரி, அது கரெக்ட் தான். அந்த பிதா, அவர் பிதா. நாங்கள் யாரு? நாங்கள் களிமண். இஸ்ரேல் மக்கள் இப்படித்தான் தங்களை பார்த்தாங்க. நாங்கள் களிமண். களிமண் ஆகிய நாங்க பிதாவுடைய கரத்துல இருக்கிறோம். நீர் எங்களை உருவாக்குகிறீர். உருவாக்குறார். ஒருத்தர் தீர்க்கதரிசியை உருவாக்குகிறார், ஒருத்தர் பாஸ்டரை உருவாக்குறார், ஒருத்தரை தன்னுடைய ஊழியத்துல ஒரு பிரைம் சவுண்ட பவுலாக உருவாக்குகிறார். நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை. கரத்தின் கிரியை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பைபிள் டீச்சரா மாறுவேன்னு எனக்கு தெரியாது. நேற்று சாயங்காலம் என் மகிட்ட பேசிட்டு இருக்கும்போது, குட்டி அப்பா ஒரு வசனம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எடுத்து காட்டினேன் என் மகளுக்கு. குட்டி எப்படி இருக்கு பார்த்தியா, இன்னும் அழகான விளக்கம் இருக்குன்னு. ஆமாப்பா, சூப்பரா இருக்குன்னு. காரணம், என் மகளுக்கு அது புரியும். அவ ஒரு பைபிள் டீச்சர், என்னை விட ஒரு ஸ்டெப் மேல நிப்பா. அவ நாங்க எல்லாருமே அவருடைய கிரியைகள், அல்ல சந்தேகம் இல்லை. அந்த கிரிகள், ஆனா அந்த கிரிகள் யாருன்னா களிமண். அந்த களிமண் யாருடைய கரத்துல இருக்கிறதா முக்கியம். அது யாருடைய கரத்துல இருக்குது? எஜமான். எஜமான் யாரு? சரி, எஜமான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். எரேமியா 18வது அதிகாரம். திரிகை சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த சுற்றும் போது அது பார்க்கிறவங்களுக்கு தலை சுத்தும். ஏன்னா நம்மள அதை வச்சு சுத்த போறாரு சர்றன்னு. ஜாயிண்ட் வீல் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஜாயிண்ட் வீல் ஏறி இருக்கீங்க? நான் ஏறி இருக்கேன். அதுக்கு ஒரு சுத்தம் நம்ம வயரே வெளியே வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதுல வச்சு சுத்துறாரு நம்மள உள்ள வச்சு.
ஏன்னா நாங்கள் களிமண். சொல்லியாச்சா? நம்ம களிமண் எங்க இருக்கிறோம்? திரிகைக்குள்ள இருக்கிறோம், சுத்தம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர்னு ஒண்ணு இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ஃபேனுக்கு இருக்கு. எந்த இதை நம்ம மாத்திரமோ ரெகுலேட்டர் வச்சாச்சுன்னா அந்த ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப நம்ம பாக்குற குயவன் கரத்துல வீல் இருக்கு, அந்த சுத்துறாரு, அந்த ஒரு குச்சி வர அது ஒரு சுத்தம் கிறுக்கு சுத்தம். பார்த்துருக்கீங்களா? இப்ப நாம் களிமண், பிதாவுடைய கரத்துல இருக்கிற களிமண். நம்ம என்ன செய்யறோம்? வணைகிறார். எப்படி வணைகிறார்னா அவருக்கு எது இஷ்டமா இருக்கோ அப்படிதான் வணைகிறார். நமக்கு அந்த அந்த குயவன் மேல கேட்கிற ஒரு கதை. இந்த களிமண், அந்த களிமண்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண மண். அந்த மண்ணெல்லாம் தண்ணியை ஊத்தி காலை மேல வச்சு மிதி மிதி மிதின்னு மிதிப்பேன். மிதிக்க 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 அது சாஃப்டா இருக்கும். புரோட்டா பார்த்துருக்கீங்களா? பயங்கர டாப்பா இருக்கும். ஆனா அதுக்கு எண்ணெயை ஊத்தி அந்த புரோட்டா மாஸ்டர் அந்த மாவை போட்டு பிணையும் போது பாத்தீங்கன்னா அடிச்சு எவ்வளவு அவர் அடிக்கிறாரோ மிதிக்கிறாரோ, மிதிக்க மாட்டாரு, ஆனா அடிக்க அந்த புரோட்டா சாஃப்ட் ஆயிடும். அதுபோல களிமண் எவ்வளவு எஜமானுடைய கால்களுக்கு கீழே அடங்கி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அடங்கி இருக்கும். இந்த களிமண்ங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல வர 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 அப்புறம் தான் அதை தூக்கி எங்க வைக்க முடியும்? திரிகை மேல வைக்க முடியும். அப்ப இதற்காக அதை சுற்றுகிறார்னா, இப்ப அதை சுற்றுறாரு. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா களிமண் அப்படி கீழே படுத்துதான் கிடக்கும். ஆனா திரிகையில சுத்தி அந்த குயவன் கையில அப்படி வச்ச உடனே அப்படியே சார் 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 மேல பார்த்திருக்கீங்க? நான் பார்த்திருக்கேன். அந்த களிமண் மேல வர வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஒரு வசனம் ரொம்ப நான் நேசிக்கிற வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனம், 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். குயவன் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். களிமண் நினைத்திருக்கிறபடி நடக்காது. களிமண் அடங்கி இருக்கணும். நான் குயவன் சொல்லுகிறேன், பிதா சொல்லுகிறேன். 2வது பாருங்க, நான் நிர்ணயித்தபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலைத்து நிற்கும் என்று. நிலைத்து, இப்ப நீங்க நித்தியத்திற்கு நிலைத்து இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குயவனுடைய கரத்தில் இருக்கணும். அந்த குயவன் அதை சுத்துவாரு. சுத்தனா அது செதறி ஓடிடக்கூடாது. அது ஏன் செதறி ஓடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய கரத்தில் இருக்கும். சரி, எரேமியா 29வது அதிகாரம் 11வது. களிமண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. அந்த களிமண் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் வழியா வந்துருச்சு. என்ன வழியா? மிதிச்சு அது தொட்டு பார்ப்பாரு அந்த குயவன். நல்ல ஒரு சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கடுமையான இருக்கும். என்னை பத்தி எங்க ஹாஸ்பிட்டல்ல கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மோசமான டாக்டர். எங்கிட்ட சிலர்லாம் வந்தாங்கன்னா நான் பேசுற பேச்சு அவ்வளவு ஷார்ப்பா பேசி ஓட வச்சிருக்கேன். ஆனா இப்ப ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. இப்ப எல்லாம் யாரையுமே நான் அந்த மாதிரி பேசுறது கிடையாது. அந்த அளவு ஆண்டவர் மிதிச்சு ப்ராசஸ் பண்ணி உயர்த்துறதற்கு வச்சிருக்காங்க. பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் விலை நினைவா இருக்கேன். ஆண்டவர் இன்னைக்கு இங்க ராஜேஷ் இருக்கார். ராஜேஷ ஒரு ப்ராசஸ்ல கொண்டு போறார். அப்ப அந்த களிமண் சாஃப்டா இருந்தா தான் அது முடியும். எவ்வளவு மாறி இருக்கார். காரணம் என்னன்னா ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சிட்டார். எப்படி ஆசீர்வதிச்சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் சாட்சி சொல்ல மாட்டேன். ஆண்டவர் காரணம் அந்த ப்ராசஸ். இந்த களிமண் மாதிரி இருந்து அவருடைய கரத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துறதுடைய நோக்கம் என்னன்னா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரு முடிவை. சரி, இப்ப ரோமர் 9வது அதிகாரம் 21வது வசனத்தில், ரோமர் 9:21, மிதிக்கப்பட்ட ஒரே களிமண் குயவனுடைய பாத்திரத்துல கனமான பாத்திரம் கனவீனமான பாத்திரம். ஆனா அது மிதிக்கப்பட்ட களிமண். குயவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு கனமான பாத்திரம், ஒன்னு கனவீனமான பாத்திரம். கனமான பாத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துல 2 வகையான பாத்திரம் இருக்கும். ஒரு பாத்திரம் கனமான பாத்திரம், பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர். எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? நீட்டா அங்கி போட்டிருப்பாங்க,
அது களத்துல ஒரு இது போட்டிருப்பாங்க, எனக்கு பேர்லாம் தெரியாது, இடுப்புல ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அப்படி நிற்கும் போது பாத்தீங்கன்னா அப்படி பார்க்க கெத்தா இருக்கும். ஆனா வெளியில ஒருத்தர் இருப்பாரு கோயில் குட்டி, இன்னொருத்தர் இருப்பாரு பாத்ரூமை கிளீன் பண்றவர். இதெல்லாமே பாத்திரம் தான், ஆனா அவங்க எங்க இருக்காங்க, ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறாங்க. அப்ப கனமான பாத்திரம் கனவீனமான பாத்திரம் அவர் தான் உண்டு பண்ணுகிறார். சரி, ஃபர்ஸ்ட் அந்த மண் பல இடங்கள்ல இருந்து எடுத்துக்கிறார். பல இடங்களில் எடுத்து வருகிற மண்ணை குயவனுடைய கரத்தில் இருக்கும்போது ஒரு பாத்திரமாக வருகிறார். வித்தியாசமான மண்ணா இருக்கும். ஆனா அது என்ன செய்யப்படும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். களிமண்ணுக்குள்ள கல் இருக்கும், மண் இருக்கும். அதனாலதான் நீங்க வாசி பாத்தீங்கன்னா 4 18 நாள் எரேமியா, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாத்திரம் அவன் கையிலே கிட்டு போயிட்டு. கிட்டு போயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிராக் ஆயிடுச்சு. ஏன் கிராக் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கல் இருந்துச்சு. அப்படி வளைஞ்சிட்டே இருக்காரு, டக்குன்னு போயிடுச்சு. இப்ப இதை தூக்கி எரிஞ்சிக்கலாம், ஆனா எரிய மாட்டேங்கிறார் பாருங்க. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாக கண்டபடினாலே குயவன் அதை திரும்பவும் வேற பாத்திரமா வணைந்தான். ஆண்டவர் பாருங்க நம்மளை நேசிக்கிறார். நம்மகிட்ட இருக்கிற குறைகளை வெளியில எடுத்து போட்டுருக்கோம். இப்ப வசனத்தை நான் உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன், அப்பதான் அந்த செய்தி உங்களுக்கு புரியும். எடுத்துக்கொள்ளுமா, கொலேசியர் 1 அதிகாரம் 25. ஆதி காலம் முதல் தலைவரை மறைந்தது. ஆதி காலம் முதல் நம்மளை ஆண்டவர் பார்த்துட்டார். உலகம் உண்டாறதுக்கு முன்னாடியே நம்மள பார்த்துட்டார். பார்த்து என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியரங்கப்பட்ட ரகசியம். பரிசுத்தவான்களை நமக்கு ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறார். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தாங்க, எனக்கு தெரியாது. ஆனா அவர் அந்த திட்டத்தில் வச்சிருக்கிறார். ஆனா அதை கொண்டுறதுக்கு ப்ராசஸ் வச்சிருக்கிறார். அந்த ப்ராசஸ் தான் நம்ம இங்க பார்க்கணும். களிமண் இருக்குது, பல இடத்துல இருந்து ஒழுங்கு இல்லாதது ஒழுங்காக்குறார். ஃபர்ஸ்ட் ஒழுங்கு இல்லாதது ஒழுங்காக்குறார். அது ஏன் ஒழுங்கு இல்லை அனுங்கிறதுக்கு நான் வசனத்தை காட்டுறேன். எடுத்துக்கொள்ளாமா, எரேமியா 4 அதிகாரம் 23. எரேமியா 4:23. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமை. ஒழுங்கின்மை. நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் ஒழுங்கும் கிரகமா செய்வார். ரைட் டைம், அந்த டைத்தை மட்டும் எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கணும்னு அவர் தைச்சிருக்கார், எப்ப மறைன்னு அவர் சொல்றார். அதுபோல இந்த களிமண் ஒழுங்கின்மையா இருந்ததை ஒழுங்காக்குறார். என்னுடைய கண்கள் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7:15. முன்னாடி டைத்தை மாத்திட்டேன், ஏன்னா ஸ்விம்மிங்கிற ஒரு பிரச்சனை வந்து போச்சு. இவ்வளவு லேசில் மாற்ற மாட்டேன். ஆனா கரெக்டா 7:15 வந்து 8 மணி வரை நான் மெசேஜ் கொடுப்பேன். 8 மணிக்கு முடிஞ்ச உடனே நேரா ஸ்விம்மிங். எங்க ஸ்விம்மிங் மாஸ்டர் சதீஷ் நான் கண்டி காத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப எனக்கு ஸ்விம்மிங் நல்லா சொல்லி கொடுத்துருக்கார். நல்லா நான் ஸ்விம் பண்ணுவேன். அது சொல்லுவார், சூப்பர் நல்லா ஸ்விம் பண்றீங்க டாக்டர். எதுக்காக அங்கேயும் ஒழுங்கு கிராமம் இருக்குது. எத்தனை மணிக்கு நான் போகணும், எத்தனை மணிக்கு வரணும், அடுத்து நான் ஓபிக்கு போகணும். எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஒழுங்கின்மை இருக்கக்கூடாது. சரி, அதனாலதான் எரேமியா 4 அதிகாரம் 43. அது ஒழுங்கின்மை வெறுமையாது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதது. பிரச்சனை ஒளி, லைட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லைட். அவர் உங்க வாழ்க்கையில வந்தா தான் ஒழுங்கு வரும். பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், திரிகைக்கு மேல எதை வச்சாச்சு, களிமண். ஆனா அந்த களிமண் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒழுங்குபடுத்துறாரு. ஆண்டவர் எப்பவுமே உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த சொல்லுவார். வாசிப்போமா, ஏசாயா ஒரு ராஜா 38வது வசனம். எசேக்கியேல் ராஜா, அவருடைய டேட் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பைரி ஆக போறாரு. அப்ப தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அனுப்பி என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 38வது அதிகாரம் 1 வசனம், நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். இது மாதிரி ஒழுங்குபடுத்தும்னா உங்க சொத்து யாருக்கு போகணும், மூத்த பையனுக்கு என்ன கொடுக்கணும், ராஜா சீட்ல யார் உட்காரணும், அதாவது அந்த தகப்பன் அதை செய்யணும். நான் பாத்தீங்கன்னா அன்றைய பெருதனா கிருவில நாங்க அண்ணன் தட்டி எல்லாத்தையும் சொத்தை பிரிச்சாச்சு. ஏன் சொத்து எதுன்னு எனக்கு தெரியும்.
எனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒத்த பொம்பளை பிள்ளை எல்லாமே அவளுக்கு தான் போகுது. ஆனா எல்லாத்தையும் செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. குட்டி இது 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 ஒரு நாகர்கோவில்ல ஒரு ஒரு டைல்ஸ் கடை, அது எங்க இதில் பார்ட்டிஷன்ல எனக்கு வந்துச்சு. எனக்கு வந்து மாறின உடனேயே அந்த பத்திரம் என் கை கிடைச்சோன்னே நிறைய வாழ்க்கை குட்டி இது உனக்கு வச்சுக்கோ. ஏன்பா இப்பயே கொடுக்குறீங்க, வச்சுக்கோ அப்பா, அது உனக்குத்தான் வரணும். ஒழுங்கு படுத்தியாச்சு, வேற யாரையும் கேட்க முடியாது. ஒரிஜினல் பத்திரம் யாருக்கு? என் மகள்கிட்ட இருக்குது. ஒழுங்கு படுத்தும் அப்படின்னு சொல்றேன். நம் வாழ்க்கையில எது எங்கெங்க யார் யாருக்கு போகணுங்கிறத ஒழுங்குபடுத்த வேண்டியது நம்முடைய வேலை. ஆபிரகாம் மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்தார்னா, யார் யாருக்கு என்னென்ன கொடுத்து செட்டில் பண்ணார் நம்மளுக்கு காட்டப்படும். இஸ்மவேலுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துருத்தி தண்ணீர், இதாம பொழைச்சிக்கோ அனுப்பிடுற ஆகாரையும் இஸ்மவேலும் தண்ணீர் கொடுத்து அனுப்பிட்டார். ஆனா ஆதியாகமம் 25வது அதிகாரம் 6வது கேத்துரால் பெண்ண வயசாக கலைஞர் நன்கொடை கிஃப்ட் கொடுத்துட்டார். ஆனா 5வது வசனம் 25:5 தனக்கு உண்டாந்து எல்லாவற்றையும் செஞ்சாரு, ஈசா கொடுத்தார். இதுல வந்து யாருக்குமே சண்டை வரல. ஏன் சண்டை வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம் பாருங்க. அடக்க ஆராதனை. ஆபிரகாம் மரிச்சிட்டாரு, அங்கதான் ஈசாக்கு நிக்கிறாரு, அங்கதான் இஸ்மவேல் இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி செய்யாதனால எவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு தெரியும். அடித்தடி தான், போலீஸ் கேஸ். நான் காரணம்னா அவரு தம்பி உனக்கு இதுன்னு அவர் சொல்லல. சரி, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அது என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 13வது அதிகாரம் 18வது வசனம். தேசம் தேசம் எப்படிப்பட்டதோ தேசம். அப்ப ஆண்டவன் ஒரு காரியத்தை டெஸ்ட் பண்ண அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் உள்ள போய் நீ பார்த்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால என்னாகமம் 2வது அதிகாரம் 34வது வசனம் பாருங்க. 2:34 கர்த்தர் மோசே கேட்டபடியே எல்லாம் தங்கள் தங்கள் கொடிகளை பாருங்க. இதாங்க முக்கியமான காரியம். இப்ப ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கு. நாங்க அண்ணன் தம்பி 3 பேர் இங்கதான் நாங்க இருக்கோம். நல்லா தனி கொடுத்துன்னு போலான்னு ஐடியா வரும்போது நாங்கள் ஹாப்பி. இப்போ ஒரே குடும்பம் இப்படி இருக்கும்போது ஒரு ஆசீர்வாதம். இங்க இஸ்ரேல் மக்கள் அடிமையா இருக்கும்போது அங்கங்க இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு கொடி, அவங்களுக்கு ஒரு கொடி, அதுக்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இதான் ஒழுங்கும் கிரமமாக காரியம். ஏசாயா 40வது அதிகாரம் 3வது வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக எப்படி ஒழுங்குபடுத்துகிறார் பார்க்கிறோம். ஏசாயா 40வது அதிகாரம் 3வது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. நமக்கு ஒரு பாதை வச்சுட்டார். ஒழுங்கு கிரகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த டைம் இது. ஏன்னா களிமண் அவனுடைய கரத்தில் இருக்குது. பல இடத்துல அந்த களிமண் ஒன்னா மாற்றி ஒழுங்காக்கிறதுக்கு வெளாய்ட்டு தேவை. பாருங்க, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படணும், மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படணும், கோடனால் செவையணும். எதற்காகனா கர்த்தரின் மகிமை வெளியேறணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன ரெடி ஆகணும். இந்த பாதையில தான் போகணும். சரி, ஆதியாகமம் 43வது அதிகாரத்துல ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 43:33 இந்த சத்தியத்தை நான் கேட்டுட்டு பயங்கர சந்தோஷப்பட்டேன். இப்ப ஒருத்தருக்கு யாருன்னு தெரியும், யோசேப்பு. இப்ப அண்ணன் தம்பியெல்லாம் வந்தாச்சு. இப்ப அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் வரை இளையவனை அவனுடைய வயதின்படியே அவளை உட்கார வைத்தார். சின்ன ஒரு ஆச்சரியமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
யோசேப்புக்கு தெரியும் நம்பர் 1 ரூபன் தான் நம்பர் 1 தெரியும். எல்லாரும் கொச நினைக்கிறாங்க. சாப்பாடு டேபிள் இருக்குது, இவருக்கு உட்காந்துருக்காரு யோசேப்பு பெரிய சீஃப்ல. அங்க இருந்து பக்கத்துல அசிஸ்டன்ட் இருப்பாரு, அந்த கொஞ்சம் சொட்டத்தனை ஏமா அந்த சொட்டத்தனை மாதிரி இருக்கா, ஃபர்ஸ்ட்ல உட்கார வை பாப்பா அப்படிங்கிறாரு. ரூபன் உட்கார வச்சாச்சு. ரெண்டாவது பாக்கல, இந்த வளர்ந்தா இருக்க கொக்கு மாதிரி, அவனை ரெண்டாவது உட்கார வை அப்படிங்கிறாரு. அப்படியே உட்கார வச்சு கடைசியில் பென்னியன் உட்கார வைக்கிறாரு. இவரு இந்த ஆர்டர்ல உட்கார வைக்கிறத பார்த்து அவங்களுக்கெல்லாம் தலை சுத்துது. எங்க வீட்டில் நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர். ரஜுலன் லைசன்டர் நம்பர் 1, நான் நம்பர் 2, நம்பர் 3. நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த டீனா கல்யாணம், சிக்கு கல்யாணத்துக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் 5 பேரும் அந்த ஆர்டரில் நிற்போம். அண்ணன் ஃபர்ஸ்ட்டு, நான் 2வது, என் தம்பி 3வது, ரணிதா 4வது, ஆஷி குட்டி 5வது. இந்த ஆர்டரில் நாங்கள் ஃபோட்டோ வச்சுப்போம். என் குரூப்பில் கூட இருக்கு. இது எங்களுக்கு தெரியும் நாங்க. ஆனா எவனோ ஒருத்தன் வந்து ரஜினன் அவரை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு நமக்கு தலை சேர்த்து. ஆனா இங்க நடக்குது, அதான் ஒழுங்கும் கரகமும். அப்புறம் பாருங்க, உட்கார வைத்தார்கள். அப்புறம் அவர்கள் ஒருவரை ஒரு பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம ஆர்டர் இவருக்கு எப்படியா தெரியுட்டு. அதோட இன்னொரு ஆச்சரியமான காரியத்தை நீங்க பார்க்கலாம். அவன் தனக்கு முன் வைத்திருக்கிற போஜனத்தை அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1 இருக்கார் பார்த்தியா, அவருக்கு அந்த சிக்கன் 65 பிரியாணி வை பார்ப்போம் அந்த ஆளுக்கு அங்க கொண்டு வெயில். ஏன்னா ரூபன் சிக்கன் 65 மட்டன் பிரியாணியும் அந்த காம்பினேஷன் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறேன். எங்க வீட்டில் ஸ்டீவுக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன்னா சாம்பார், ரைஸ் சாம்பார், சிக்கன் 65. அவன் தம்பி இருக்கான், அவனை மாதிரி ஒரு மோசமான பயலாம் சாப்பாட்டு. நான்வெஜ்ல சிக்கன் மாத்திரம் சாப்பிடுவான், மட்டன் சாப்பிட மாட்டான். சிக்கன் கிரேவி இருந்தா தான் சாப்பிடுவார், சிக்கன் ஃப்ரை இருந்தா சாப்பிடுவான். வெஜிடபிள்ஸ் ஏதாவது கொடுத்துட்டா வாந்தி எடுத்துரும். அவன் அப்படிப்பட்டவன். ஸ்டீவ் அப்படி கிடையாது, கத்திரிக்காவை ரசிச்சு சாப்பிடுவான். அப்ப என் மகளுக்கு தெரியும் யாருக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும். அது வரி ஆர்டர். அப்புறம் அப்படியே பாக்குறாரு, 4வது யார் உட்கார்ந்துருக்கா, அவனுக்கு இந்த மாதிரி இந்த தயிர் சோறுக்கு பார்த்தா அந்த தயிர் சோறு ஊறுகாவை அவனுக்கு அனுப்ப பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அவனுக்கு தயிர் சோறு ஊறுகா பார்த்தா அவனுக்கு ஒரே சந்தோஷம். நான் தயிர் சோறு ஊறுகா சாப்பிடணும், இவருக்கு அப்படியா தெரியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கா சாப்பாடு போய்கிட்டே இருக்குது. அவரோட கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் அவருடைய பங்குகளை பார்க்கலும் பென்னியனுடைய பங்கு 5 மடங்கு இருந்துச்சு. கடைசியா இருக்கீங்க அப்படின்னு நீங்க யாராவது கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. எவன் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் கார்டு அனுப்புனாங்க. எனக்கு கடைசியா தான் லேசா சொன்னாங்க அப்படின்னு உங்களை யாராவது நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த வசம் 5 மடங்கு 5 டைம்ஸ். முதல்ல இருக்கிற ரூபன் நினைப்பாரு, என்னையா எனக்கு ஒரு பங்கு தான் கிடைச்சிருக்கு, எனக்கு டபுள் கிடைக்கணும், ஆனா அவனுக்கு 5 கிடைச்சிருக்கு. காரணம் கடைசி ஆண்டவர் பாருங்க இந்த ஆண்டர்ல உட்கார வைக்கிறாரு, உட்கார வச்சு கொடுக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் 6வது அதிகாரம் 39வது வசனத்துல என்ன செய்வார் பாருங்க, பந்தி இருக்க வைக்கிறார். 100 பேர் 50 பேரை உட்கார வைக்கிறார். உட்கார வைத்து தான் செய்றாரு, சாப்பாடு கொடுக்கிறார், பரிமாற சொல்றார். அது என்ன செய்யறாருன்னா, அவருடைய கருத்துக்கு வரணும். ஜோபன்றார், அவரு கைக்கு இருந்து பிறகு சீசட்டு கொடுக்கணும். ஆண்டோடைய கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். லூக்கா 22வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவரே எங்க பஸ்கா ஆச்சரிக்கணுங்கிற கேள்வி கிட்டதுக்கு சொல்றாரு. லூக்கா 22:12 கம்பளம் விரித்த ஒரு பெரிய அறையில் உள்ள அங்க ஒருவன் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போவான். அதான் அடையாளம் வைக்கிறார் பாருங்க. ஆயத்தமான பட்டுச்சுங்க. அங்க ஒழுங்கும் கரகமாக கம்பளத்தை விரிச்சு வச்சிருக்கவன் நீபு இருக்கின்றது. நிறைய ஆலயத்துல அவங்கதான் போய் என்ன செய்யணும், பாயை விரிக்கணும். அது ஒரு ஆசீர்வாதம் இல்ல, நான் சொல்ல மாட்டேன். அடுத்து இப்ப அந்த கையில இருக்குது, யார் கையில இருக்குது, கொய்யோண்டை கையில. அந்த கொய்யோண்டை கையில அந்த களிமண் இருக்கிறவரை அது செல்றாரு. எவ்வளவுதான் ஸ்பீடா சுத்தினாலும் அது கைக்குள்ள இருக்குது. நாம் அவருடைய கரத்துக்குள் பட்ட ஆடுகள். உள்ள இருந்தப்ப அவனுடைய கரத்துக்குள்ள இருக்குமா, ஆண்டவர் அப்படியே உயர்த்தி 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 கொண்டுறாரு. இன்னைக்கு தேவை என்னன்னா, களிமண் கரத்துக்கு உள்ள இருக்கணும்.
அப்ப கரத்துக்கு உள்ள இருக்கிறதுக்கு முன்னாடி வெளியே கிடந்துச்சு. இப்ப யாருனாலும் விதிக்கலாம், ஒரு எத்திய தலம் என்னாலும் செய்யலாம், துப்பலாம், என்னாலும் செய்யலாம். ஆனா எப்ப கரத்துக்குள்ள இருக்கோ தொட முடியாது. நம்மளுடைய கரத்துக்கு உள்ள இருக்கிற ஆண்டவர் என்ன ஒரு விசேஷமான காரியத்தை செய்கிறான்னு சொல்றேன். இதெல்லாம் நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது, அவர் செய்வார். வாசிப்போம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 14வது வசனம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆவியிலே என்னை உயர் எடுத்துக்கொண்டு போனார். நான் ஆவினாலே உக்கரத்தினாலே மனம் கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. பிரச்சனை வருது, ஆவியில கசகுது, ஆனா கர்த்தருடைய கரம் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டவர் கரம் உங்க மேல இருக்கா இல்லையான்னு இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதத்துக்கு. லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்துல சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக்கிட்டு இருக்கார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் அடுத்த சொல்றார், இயேசு பிதாவே உம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த கை பாதுகாக்கிற கை. ஒரு நோக்கத்தோடு தன் குமாரன் பூமிக்கு அனுப்பினார். எந்த அளவுக்கு அவர் அந்த விதிச்சார், எந்த அளவுக்கு அவரை நொறுக்கினாரோ, எந்த அளவுக்கு அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாரோ, அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துச்சு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அளவுக்கு போச்சு. ஆனா அடுத்து எப்படி பார்க்கிறேன், நான் சிலுவையில தான் இருக்கிறேன், ஆனா பிதாவுடைய கரத்துல இருக்கிறேன். இந்த பிதாவுடைய கரத்துல இருக்கிறதுனால தான் என் கையை அவர் கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். நாம் நம்பி வைக்கக்கூடிய ஒரு கரம். ஒரு சாலையில சவுல் போய்கிட்டு இருக்கிறார். சவுல் நினைத்தாரு, நான் சரியான பாதையில போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா பாதை தவறான பாதை. ஏன் அது தவறான பாதை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பாதையில ஆண்டவர் விருப்பம் இல்லாத அந்த பாதை, அங்க ஆண்டருடைய கரம் அவர் மேல இல்லை. அதனாலதான் ஒரு நிருபத்தை வாங்க போறாரு தமஸ்கு வீதியில். ஆனா ஆண்டவர் அந்த கரத்திற்குள்ள கொண்டாடுறாரு, அடிச்சு நொறுக்கிறாரு, தரையில விழ வைக்கிறாரு, மிதிக்கிறாரு. கண்ணு போச்சு, பார்வை போயிடுச்சு. பார்வை போனது நல்லதுக்கா? எஸ். இந்த பார்வை போனதுனாலதான் எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக மாற்ற முடிஞ்சது. அதுவரை எஜமானுக்கு விரோதமாக வந்தார். ஆனா எல்லாம் செய்து ஒரு வசனத்தை எழுதுகிறார். இந்த வசனத்தை வாசிச்சு இந்த செய்தியை முடிக்க பவுல் கொலோசு சபைக்கு என்ன எழுதுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதி காலத்திற்கும் தலைமுறை மறைவா இருந்துச்சு. ஆதி காலத்துக்கு தலைமுறைக்கு மறைவா தான் இருந்துச்சு. நீங்கெல்லாம் களிமண்கிறது மறைவா இருந்துச்சு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஐயா மறைவா இருந்துச்சு, ஆனா இப்ப எனக்கு தெரியும். இப்ப எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது அப்படி பரிசுத்தவான்களுக்கு பாத்தீங்களா, இந்த களிமண்ணை ஆண்டவர் பரிசுத்தவான் மாத்திட்டார். ஓட்டுல தமஸ்கு வீதியில சவுல ஆண்டவர் மிதிக்கலைன்னா பரிசுத்தவன் ஆக முடியாது. நமக்கு அவர் எழுதுறாரு, ஐயா என்னைய பரிசுத்தவனா மாத்தினார், என்னைய திரிகை வச்சு சுத்தினாரு, எத்தனையோ பாடுகள் வழியா நான் போனேன், என்னென்னவோ நான் பாடுகளை அனுபவிச்சேன். ஆனா ஆண்டவர் உயர்த்தினார். எங்க உயர்த்தினார் சொல்லுங்க? ஒரு இடத்துக்கு யாருமே போகாத இடம், அது 3ஆம் வானம். அங்க அவர் என்னை உயர்த்தினார். பரதேசுக்கு கொண்டு போனார் ஐயா, அங்க அவர் உயர்த்தினார். காரணம், அவருடைய கரத்துல நான் விதிப்பட்டேன். என்னை வணைந்தார், உயர்த்தினார். பரதேஸ்வர உயர்த்தினவர் தான் இங்க சொல்றாரு, ரகசியமாகிய ரகசியம், வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம். இந்த பரிசுத்தவான்களாக நீங்க மாறிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் உயர்வார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சிருவாருங்க. உட்கார வைக்கிறது எதுக்காக உட்கார வைக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த களிமண் எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக மாறணும். அந்த பாவியாக இருந்த என்னை நீதிமானாக மாற்றுறது அவருடைய கரம். அதற்காக குயவன் என்ன செய்வார்னா, தண்ணியை ஊத்தும், களிமண்ணை மாற்றுறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லி ரத்தத்தை ஊத்துக்கிறார். ரத்தத்தை ஊற்றி 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 நம்மளை அப்படியே வணைஞ்சி எஜமானுக்கு பிரயோஜனம் பாத்திரமாக மாற்றுகிறார். ஜெயிச்சு முடிப்பாமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு நம்முடைய திருசமூகம். எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நன்றி.
நாங்கள் எப்பொழுதும் உண்மை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஐயா. இந்த களிமண் அந்த கொய்யனுடைய கருத்துக்கு உள் இருக்க வேண்டும். சார்ந்து கொள்ள நீர் ஆசிர்வதிக்கிறீர். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபங்களை பிதாவே. ஆமென், ஆமென்.